அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளைகள் நம்ம கெமிக்கல் கால்குலேஷனில் வந்த பாஸ் பேப்பர் கேள்வியில் பார்த்துட்டு இருக்கேன். அதில் ஏற்கனவே 2022 பாஸ் பேப்பர் கேள்வி பார்த்துருக்கேன். இன்னைக்கு பார்க்க போகிறது 2023 2023 9வது கேள்வியில் பி பார்ட் பார்க்க போகிறோம். 2023 9வது கேள்வியில் பி பார்ட் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். சரியா? 2023 9வது கேள்வியில் பி பார்ட் பார்க்க போகிறோம். அவன் என்ன சொல்றான்டா, ஒரு திண்ம மாதிரி எக்ஸ்ல பி கமா கியூனும் சேர்வைகளும் ஒரு சடத்துவ பதார்த்தமும் அடங்கியுள்ளன. இங்கு பீன்றது வந்துகிட்டு யாருன்னு சொல்லி சொன்னா, இங்க பீன்றது யாருன்னு சொல்லி சொல்றான்னு சொல்லி சொன்னா Fe2O3. பீன்றது யாரு? இந்த பீன்றது யாரு? Fe2O3. அடுத்தது கியூன்றது யாருன்னு சொல்லி சொன்னா Fe3O4. சரிதானே? கியூன்றது யாருன்னா Fe3O4. இந்த Fe3O4 எப்படி இருப்பாருன்னா Fe3O4 எப்படி இருப்பாருன்னா FeOவும் Fe2O3 இருக்கும். FeOவும் Fe2O3 இருக்கும் இந்த Fe3O4. ஓகே, அதான் நான் அடுத்த இதுல சொல்றேன். இது அது வந்துட்டு என்ன, ஒரு அமில ஊடகத்தில் Fe3O4 தானே, அமில ஊடகத்தில் பின்வருமாறு என்ன செய்யும் தாக்கம் முடியும் சொல்லி ஒரு தாக்கத்தையும் தந்திரிக்கும், சமப்படுத்தப்பட்ட தாக்கம் தந்துட்டாங்க. ஓகே, அடுத்தது எக்ஸில் பி கமா கியூ ஆகியவற்றின் துணிவதற்கு பின்னர் நடைமுறை பயன்படுத்தப்பட்டது. மாதிரி எக்ஸின் 3.2 கிராம் ஆனது ஐதான H2SO4 முன்னிலையில் மிகையான KI கரைசலுடன் பரிகரிக்கப்பட்டது. அயடினை விடுவித்துக் கொண்டு அதில் உள்ள எல்லா Fe3+ம் Fe2+ பரிமாற்றப்பட்டது. இவ்வாறு கிடைத்த கரைசல் 100 சென்டிமீட்டர் இடத்துக்கு ஐதாக்கப்பட்டது. எஸ் என குறிப்பிடப்பட்டது. அதுக்கப்புறம் கரைசல் எஸ்ல 25 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து 0.53 சென்டிமீட்டர் மைனஸ்ல சோடியம் தயாரிக்கப்பட்ட 15 சென்டிமீட்டர் கணம் நியமிக்கான். அடுத்தது சொல்லிங்கன்னா இன்னொரு வேறொரு 50 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து அதுல இருக்க Fe2+ ஒட்டியேற்றத்துக்கான என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா H2SO4 அதுதானே H2SO4 0.253 டெசிமீட்டர் மைனஸ் செறிவுடைய KMNF பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை 14 சென்டிமீட்டர் கணம் தேவைப்படும் சொல்லிருக்கான். ஓகே, தாக்கங்களை பார்ப்போம். தாக்கங்கள் எடுத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அவன் என்ன சொல்றான், ஆரம்பத்துல என்ன சொல்றான்னு சொல்லிச்சேன்னா அயடைட்டோட என்ன நடக்குது, தாக்கம் நடக்குதா? அயடைட்டோட தாக்கம் நடக்குது. என்ன கியூக்கு பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா Fe3O4 வந்துட்டு அயடைட்டோட அமில ஊடகத்துல நடக்கிற தாக்கம் அவன் தந்துட்டான். தாக்கத்தை சமப்படுத்தி தந்திருக்கான். என்ன செய்வாரு, இது வந்துக்கிட்டு Fe2+ போறாரு. அங்கால பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா I- இருக்கிறவரு I2 ஒட்சியேற்றம் அடைகிறாரு. அங்கால நீர் விளைவா கிடைக்குது. அதே மாதிரி பாரு இது Q, இது வந்துட்டு Q. P வந்துட்டு பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா P வந்துட்டு Fe2O3 என்ன செய்யும், அதே மாதிரி I- அயடைட்டோட அமில ஊடகத்துல தாக்கமடையும். என்ன செய்வார்னா Fe2+ஐயும் சக I2ஐயும் H2O தருவாரு. திரும்ப இந்த கிடைக்கப்பட்ட I2 இருக்கு தானே, இந்த I2 வந்துட்டு என்ன செய்யப்படுதுன்னு சொல்லிச்சோன்னா சோடியம் Na2H2O3 என்ன Na2H2O3 தாக்கம் நடக்குது. இது என்ன செய்யும்டா NaIயையும் சக Na2SO6ஐயும் தருவாரு. திரும்ப இன்னொரு இப்ப இந்த கரைசல்ற 25 சென்டிமீட்டர் கணத்து இந்த தாக்கம் நடக்குது. திரும்ப வேறொரு 50 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து அதுல இருக்கிற Fe2+ இருக்கிறது தானே, இந்த Fe2+ என்ன செய்யறான்னு சொல்லிச்சுன்னா MnO4- யாரோட MnO4- அமில ஊடகத்துல என்ன செய்ய MnO4- ஒற்றியேற்றான். இது ஒற்றியேற்றம் செஞ்சோம்னு தெரியும் Fe3+ வருவாரு. அங்கால Mn2+ வரும், சக H2O கிடைக்கும். சரிதானே? இதான் வந்துகிட்டு அவன் தந்திருக்கிற கேள்வி பார்த்தேன்னு சொல்லிச்சுன்னா சரியா? இதான் அவன் தந்திருக்கிற கேள்வியில நடைமுறையில செல்லப்பட்டிருக்கிற விஷயம். இப்ப தாக்கத்தை சமப்படுத்துறது பார்த்துக்கிட்டா சரிதானே? தாக்கத்தை சமப்படுத்துறது பார்த்தீங்கன்னா முதலாவது தாக்கம் சமப்படுத்தல அவன் தந்திருக்கான். முதலாவது தாக்கத்தை நெஞ்சிக்கான் அவன் சமப்படுத்தி தந்திருக்கான். முதலாவது தாக்கத்தை சமப்படுத்தி தந்திருக்கான். இங்க ஒரு 2 I-ம் இங்க 8 H+ம் இங்க பாரு 3 Fe2+ வருவாரு. அடுத்தது சரிதானே
ஒரு ஐடினும் 4 நீரும் தந்திரிக்கான். அடுத்த தாக்கத்தை நம்ம இனி சமப்படுத்தணும். அடுத்த தாக்கங்கள் சமப்படுத்துறது பார்த்தீங்கன்னா இவர் ஒட்சியேட்டன் பார்த்தா +3 இருப்பாரு, இங்க +2 இருப்பாரு. என்ன +2 இருப்பாரு, ஒரு மாற்றம் நடந்திருக்குது. இவர பார்த்தீங்கன்னா மைனஸ் அரிக்கும் -1 அரிக்கும். இதுல ஒட்சியேட்டன் 0 இருக்கும். என்ன 0 இருக்கும். இப்போ பாரு, இதுல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா, இதுல பாரு இங்க என்ன நடந்திருக்கு, +3 இருந்து எங்க போறாரு, +3 இருந்து +2க்கு போறாரு. இவர் +3 இருந்து +2க்கு போறாரு. எத்தனை மாற்றம் நடந்திருக்குது, 2 மாற்றம் நடக்குது. ஸோ ஒரு மாற்றம் +3 இருந்து +2க்கு போறாரு. எத்தனை மாற்றம் நடக்குது, ஒரு மாற்றம் நடக்குது. ஒருத்தருக்கு ஒரு மாற்றம், அப்ப 2 பேருக்கு என்ன 2 மாற்றம் நடக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா -1 இருந்து எங்க போறாரு, 0க்கு போறாரு. எத்தனை மாற்றம், ஒரு மாற்றம். அவ சமப்படுத்துறதுக்கு என்ன செய்ய வேண்டாம், இங்க 2 மாற்றம், இதுல ஒரு மாற்றம். சமப்படுத்த நெஞ்சிருவா, இங்க 2 போடுவாய், இங்க 2 ஆயிடும், அங்க 2 ஆயிடும், இங்க 2 இரும்பு, இங்க 2 இரும்பு போடுவாய். மாற்றங்கள் சமப்படுத்தப்பட்டுட்டு அடுத்த என்ன செய்யணும், ஏற்றத்தை சமப்படுத்தணும். ஏற்றத்தை சமப்படுத்த பார்த்தா இங்கால எனக்கு 2 4+ இருக்காரு, இங்கால 4+ இருக்கணும், 4+ இருக்கணும். இதுல பார்த்தீங்கன்னா 2 மைனஸ் இருக்காரு. அப்ப நமக்கு விளைவா 4+ வரணும்னு சொன்னா, இங்க 2 மைனஸ் இருக்காரு, விளைவா 4+ வரணும்னு என்ன செய்வாய், இங்க 6s+ போடுவாய், 6 ஹைட்ரஜன் 3 நீர் போடுவாய், 3 நீர் போடுவாய். இப்போ ஒரு சைடுக்கு எண்ணி பாரு, தாக்க சமப்படுத்த போறீங்க. இங்க 3 வருஷம், அங்காலே 3 வருஷம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இவரை இந்த தகவலை சமப்படுத்த, இந்த தகவல் சமப்படுத்துறதுக்கு என்ன நல்லா தெரியுமா, இங்க 2 இங்க 2 போட்டு எத்தனையோ தர எழுதியிருக்கேன். இங்க 2 அங்க 2 போட்டீங்கன்னா தகவல் சமப்படுத்தப்பட்டுவாரு. இதுல பார்த்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா இந்த தகவல் சமப்படுத்தப்படும். இதுல பாரு ஒட்சியேட்ட என்ன +2ல இருப்பாரு, +2ல இருப்பாரு. இதை பார்த்தேன்னு சொன்னா +3ல இருப்பாரு. இங்க வந்துட்டு இதுல பாரு +7ல இருப்பாரு. இவரை பார்த்தேன்னு சொல்லிச்சேன்னா +2ல இருப்பாரு, +2ல இருப்பாரு, +2ல இருப்பாரு. இப்ப தகவலை சமப்படுத்தணும். தகவல் சமப்படுத்த பார்த்தீங்கன்னா இவர் பாரு +2ல இருந்து +3க்கு போறாரு, ஒரு மாற்றம். இவர் +7ல இருந்து +2க்கு போறாரு, 5 மாற்றம். இதுல ஒரு மாற்றம், இதுல 5 மாற்றம். சமப்படுத்த என்ன செய்வேன், இங்க 5 போடுவாய், இங்க 5 சொன்னா இங்கேயும் 5 போடுவாய். சரிதானே? அடுத்து ஏற்றத்தை சமப்படுத்தணும். ஏற்றத்தை சமப்படுத்த பார்த்தா 5 3 15, 15 2 17+ இருக்காரு. இங்கால பக்கம் 17+ வரணும். இதுல I2 10+, ஒரு -9+ இருக்காது. உனக்கு விளைவா 17+ வரணும். இதுல 9+ இருக்குது. அப்ப என்ன செய்ய, 17+ வரதுக்கு இங்க 8 போடுவாய், 8 ஹைட்ரஜன் 4 நீர் போடுவாய். இப்போ ஒரு சரி இங்க நீ பாரு தகவல் சமப்படுத்தப்பட்டிருக்கு. சரியா? அடுத்த கேள்வி எழுப்போம். கேள்வி என்ன சொல்றான்னு சொல்லி சொன்னா, இப்ப இங்க இங்க வந்து கரைக்கான் தானே, இங்க வந்துட்டு என்ன சொல்றேன்னா அமில ஊடகத்துல என்ன செய்யறான்னு சொன்னா ஐடேட்டோ கரைச்ச உடனே ஒரு குறிப்பிட்ட கரைசல் கிடைக்குது. அந்த கரைசலை எடுத்து அதில் சில 100 சென்டிமீட்டர் ஐதாக்குறான். அந்த 100 சென்டிமீட்டர்ல இருந்து 25 சென்டிமீட்டர் கடத்தை எடுத்து தான் இந்த அறிக்கை இந்த 3வது ஆக்கம் நடக்குது. இந்த அறிக்கை 3வது ஆக்கம் 25 சென்டிமீட்டர் கடத்து நடக்குது. சரியா? ஓகே, 25 சென்டிமீட்டர் கணத்துக்கு நடக்குது. அந்த 25 சென்டிமீட்டர் கணத்துல நடக்கிற தாக்கத்துல பார்த்தேன்னு சொல்லி சொன்னா சோடியம் தயோசல்பேட் எவ்வளவு தேவைப்படுதுன்னா 0.53 -3 15 சென்டிமீட்டர் கணம் தேவைப்படுது. இதுல இருந்து தேவைப்பட்ட சோடியம் தயோசல்பேட்டை 3 அளவு கண்டுபிடிக்கலாம். தேவைப்பட்ட சோடியம் தயோசல்பேட் 3 அளவு கண்டுபிடிச்சேன்டா, தேவைப்பட்ட சோடியம் தயோசல்பேட் 3 அளவு கண்டுபிடிச்சேன்டா என்ன போதும், மூல் சமன் செறிவு சார கனவளவு என்ன செறிவு தந்திருக்கான், அந்த தந்திரிக்கிற சோடியம் தயோசல்பேட் செறிவு 0.5 15 என்ன 0.5 மூல் டெசிமீட்டர் -3 15 தர 10⁻³ டெசிமீட்டர் கணம் தேவைப்படுது. இதை சுருக்கினீங்களா இருந்தா 7.5 மூல் வருவார். எவ்வளவு வருவார், 7.5 மூல். இவர் வந்துட்டு 7.5 மூல்னா பீசமான பார்த்தீங்கன்னா 2 கொண்டா இருக்காரு. இதுல இருந்து இந்த I2 மூலெல்லாம் கண்டுபிடிக்கலாமா, இந்த அறிக்கிற I2 மூலெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இந்த I2 மூலம் கண்டுபிடிக்கலாம். இந்த I2 மூலம், இந்த I2ன்றது யாரு, 25 சென்டிமீட்டர் கணம், 25 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற 25 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற I2 மூல், 25 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற I2 மூலெல்லாம் பார்க்கலாம். எவ்வளவு வரப்போதோ இதுல அரைவாசி எரிக்க போகுது, இதுல அரைவாசி எரிக்க போகுது. ஏன்டா பீசாம 2 கொண்டு 7.5 மூல் 7.5 மூல் அரைவாசி எரிக்கும். சுருக்க வேண்டாம், 3.75 மூல் அரிக்க போதும். 3.75 மூல் அரிக்கும். இது வந்துட்டு 3 இதுல ஒரு சின்ன மிஸ்டேக், தர 10⁻³ இந்த 10⁻³ இருக்கு,
விட்டுட்டேனே தர 10 மூல் இதுல என்ன போதும் தர 10 மூல் இதையும் தர 10 மூல் 3 + 7 10 மூல் இது வந்து 25 சென்டிமீட்டர் கணத்துல இருப்பாருன்னு சொல்லிச்சாங்க 25 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற ஐடின் மூல் ஐடைட் 25 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற ஐட்டோட மூல் தான் 3 + 7 10 உனக்கு என்ன செய்யலாம் 100 சென்டிமீட்டர் கணம் 100 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற ஐட்டோட மூலெல்லாம் கண்டுபிடிக்கலாமா என்ன சரி இந்த 4ஆல பிரிக்கிறீங்கன்னா சரி 3.75 தர 10 மூல என்ன சொல்லுவீங்க 4ஆல பிரிக்கிறது போதும் 15 தர 10 மூல இருக்கும் இது என்ன 100 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற அயோடின் மூல் 100 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற அயோடின் மூல் என்ன 15 தர 10 மூல் சரி இந்த 100 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற ஐடின்றது யாரு இந்த 100 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற ஐடின்றது யாரு இந்த தாக்கத்துல இருந்து வந்து கிடைச்ச ஐடினும் இந்த தாக்கத்துல இருந்து கிடைச்ச ஐடினும் என்ன இந்த தாக்கத்துல இருந்து கிடைச்ச I2 இந்த தாக்கத்துல கிடைச்ச I2 இது ரெண்டு தான் 100 சென்டிமீட்டர் கணத்துல இருந்தாரு ஓகே இவங்க ரெண்டு பேரையும் மூலளவு காண்றதுக்கு நான் என்ன செய்யறேன்டா இவர மூலளவை நான் எக்ஸ்ன்னு எடுக்கேன் இவர மூலளவை ஒய்ன்னு எடுக்கேன் இவர் எக்ஸ்ண்டா இவரால் வரப்போறாரு எக்ஸ் வருவாரு பி சமன ஒன்று கொண்டு இவர் ஒய்ண்டா இவர் என்ன வரப்போகுது ஒய் வருவாரு அப்ப பி சமன ஒன்று கொண்டு இவங்களோட அளவுதான் என்ன அந்த 15 10 மூல் இதுல உனக்கு என்ன சொல்லலாம் சொன்னா அப்ப எக்ஸாக ஒய் சமன் 15 தர 10 மூல் சரி சரிமா எக்ஸாக ஒய் சமன் 15 10 மூல் இத முதலாவது சமன்பாடு எடுக்கணும் இத முதலாவது சமன்பாடு எடுக்கணும் அடுத்தது என்ன செய்யலாம்னு சொல்லி சொன்னா இந்த கரைசல் அந்த எஸ் இந்த கரைசல் வந்து 50 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து இந்த வரைக்கும் 4வது சாக்கம் நடக்குது 50 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து இந்த 4வது சாக்கம் நடக்குது இந்த வரைக்கும் 4வது சாக்கத்துல 50 சென்டிமீட்டர் கணத்தை எடுத்து இந்த 4வது சாக்கம் நடக்குது இந்த 4வது தாக்கத்துல என்ன சொல்றேன்னா இந்த Fe2+ இந்த கரைசல் இருக்கிறது இந்த Fe2+ இந்த Fe2+ எல்லாத்தையும் என்ன சொல்றேன்னா அமில ஊடகத்துல MnO4- தாக்க விடுறார் தாக்க விட்டோம் உனக்கு தேவைப்படுற MnO4- யார் எவ்வளவுன்னு சொல்லிச்சேன்னா 0.25 14 சென்டிமீட்டர் கணம் 0.25 14 சென்டிமீட்டர் கணம் இதுல இருந்து உனக்கு தேவைப்பட்ட MnO4- மூலளவு கண்டுபிடிக்கலாம் என்ன வரப்போதோ MnO4- மூலளவு கண்டதுக்கு 0 சரிவு தர காணணும் மூணு சமம் சரிவு தர காணணும் 0.25 மூல் டெசிமீட்டர் -3 தர 14 சென்டிமீட்டர் கணம் 14 தர 10 டெசிமீட்டர் கணம் இதை சுருக்கினையா இருந்தா உனக்கு என்ன வரப்போதோ 3.5 தர 10 மூல் வருவார் நினைக்கிறேன் 3.5 தர 10 மூல் வருவார் நினைக்கிறேன் 3.5 தர 10 மூல் இங்க பாரு இவர மூல் வந்துட்டு 3.5 தர 10 மூல்டா பி சம்பந்தத்தை பார்த்தேன்னா எத்தனை இருக்கிற 1க்கு 5 இவருக்கு 1க்கும் 5 இருக்காரு அப்ப இவர 3.5 தர 10 மூல்டா அதுல இருந்து நம்மளுக்கு என்ன சொல்லலாம் இவர மூலெல்லாம் கொண்டுக்கலாம் இதுல மூலோட 5 மடங்கா இருக்க தானே இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம் 50 சென்டிமீட்டர் கணம் 50 சென்டிமீட்டர் கணம் கரைசல்ல இருக்கிற Fe2+ மூலளவு கண்டுபிடிக்கலாம் Fe2+ மூலளவு பார்த்தீங்கன்னா இதுல 5 மடங்கா இருக்க போகுது 3.5 தர 10 மூல்ற 5 மடங்கா இருக்கும் சரிக்கு எந்த போதும் 17.5 தர 10 மூல் இருக்கும் இது என்ன 50 சென்டிமீட்டர் கணத்துல இதுல இருந்து 100 சென்டிமீட்டர் கணம் கரைசல்ல இருக்கிற Fe2+ மூலளவு கண்டுபிடிச்சேன்டா 17.5 தர 10 மூல என்ன செய்வீங்க 17.5 தர 10 மூல என்ன செய்வீங்க சரிதானே 17.5 தர 10 மூல 5ஆல பெருக்குவீங்க சரி 2ஆல பெருக்குவீங்க 2ஆல பெருக்குவீங்க பெருக்கின எத்தனை போதும் 35 தர 10 மூல் அடிக்க போகுது 35 தர 10 மூல் அடிக்கும் இது வந்துட்டு 35 தர 10 மூல் இது எங்க இருந்து வந்தாரு இது வந்துட்டு வந்தது எங்க இருந்து சொல்றேன் அந்த 100 சென்டிமீட்டர் கணத்துல இருக்கிற அந்த 35 தர 10 மூல் இந்த Fe2+ எங்க இருந்து வந்தாருன்னா இந்த அடிக்கிற 2 சாக்கல்
இதுல இருந்து வந்தாரு இங்க எங்க இருந்து இந்த இருக்காரு இந்த இடத்துல இருந்து வந்தாரு எங்க இந்த இடத்துல இருந்து வந்தாரு சரிதானே இந்த இடத்துல இருந்து வந்தாரு இதுல இப்ப இவர மூலளவு கண்டுபிடிச்சேன்னு சொன்னா இவர மூலளவு பார்த்தீங்கன்னா இது எக்ஸ்டா இது எக்ஸ்ன்னு சொன்னா பி சமன் பார்த்தீங்கன்னா 1க்கு 3 இருக்காரு அப்ப இது எவ்வளவு போதும் இவர் வந்துட்டு 3x அரிக்க போதும் எவ்வளவு அரிக்க போதும் 3x அரிக்க போதும் 3x அரிக்க போதும் எவ்வளவு வரப்போறாரு இவர் வந்துட்டு 3x வரப்போறாரு 3x வரப்போறாரு இவர் வந்துட்டு 3x அரிக்கும் இது வந்துகிட்டு y சொன்னா இங்க நேரம் போதும் 2y அரிக்க போதும் இது 3x இது 2y இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரையும் கூட்டுத்தொகை தான் இந்த 35 10 3 மூல்ன்றது இதுல இருந்து உனக்கு என்ன சொல்லலாம் 3x ஆக 2y சமன் 3x ஆக 2y சமன் 35 தர 35 தர 10 3 மூல இருப்பாரா 35 10 3 மூல இருக்கு இதை நான் என்ன சொல்றேன் ரெண்டாவது சமன்பாடு எடுக்கணும் இதை வந்துட்டு ரெண்டாவது சமன்பாடு எடுக்கணும் ரெண்டாவது சமன்பாடு எடுக்கணும் இப்ப இந்த இருக்கிற முதலாவது சமன்பாட்டையும் இந்த ரெண்டாவது சமன்பாட்டை தீர்த்தனா இருந்தா முதலாவது சமன்பாட்டையும் ரெண்டாவது சமன்பாட்டையும் தீர்த்தனா இருந்தா உனக்கு என்ன சொல்லலாம் விடைய கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இருக்கிற முதலாவது சமன்பாடு ரெண்டாவது சமன்பாடு தீர்க்க நான் என்ன செய்யறேன்டா முதலாவது சமன்பாட்டை 2 அளவு இருக்கு முதலாவது சமன்பாட்டை 2 அளவு இருக்கிறேன்டா முதலாவது சமன்பாடு என்ன செய்யறேன்னு சொன்னா 2 அளவு இருக்கு முதலாவது சமன்பாட்டை 2 அளவு இருக்கு 2 ஆல பெருக்கிறேன் உனக்கு என்ன போதும் 2x ஆக 2y சமன் 30 தர 10 3 ஒரு வரா இது மூணாவது சமன்பாடு இப்ப மூணாவது சமன்பாடுல இருந்து ரெண்டாவது சமன்பாட்டை கழிச்சு இருந்தா உனக்கு என்ன போதும் x சமன் 5 தர 10 3 மூல் x சமன் 5 தர 10 3 மூல் y சமன் என்ன போதும் 10 தர 10 3 மூல் இருக்கும் 10 தர 10 3 மூல் இருக்கும் அவன் என்ன கேள்வி கேட்டான்னு எக்ஸ் உள்ள பிகாம கியூ ஆகிட்டு திணிவு சதவீதத்தை கண்டுபிடிக்கிறாமே திணிவு சதவீதத்தை கண்டுபிடிக்க சரி சொல்றான் சரியா சரி நீ என்ன சொல்றான் திணிவு சதவீதம் கண்டுபிடிக்க சொல்லிருக்கான் இதுல இந்த திணிவை கண்டுபிடிச்ச சரி தானே திணிவை கண்டுபிடிச்ச தெரியும் யார திணிவு காணுவோம் முதல்ல இந்த இருக்காரு இங்க பாரு Fe3 சரிதானே Fe3O4 திணிவை கண்டுபிடிச்சேன்னு சொல்லி சொன்னா Fe3O4 எக்ஸ் எடுத்திருக்கேன் மூலளவு 5 தர 10 3 மூல் மூலத்திணிவு பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இதுல மூலத்திணிவு பார்த்தேன்னா இரும்புக்கு வந்துகிட்டு 56 ஒட்சனுக்கு வந்துட்டு பார்த்தேன்னா 16 கூட்டினா சொல்லி சொன்னா 232 வருவார் 232 வராரு 232 வருது 232 கிராம் மூல் மைனஸ் 1 232 கிராம் மூல் மைனஸ் 1 சுருக்கினேன் அவனுக்கு வரப்போதோ 1.16 கிராம் வரும் 1.16 கிராம் வரும் அடுத்தது பாரு சரிண்ணே Fe2O3 இவரை திணிவை பார்ப்போம் இவர மூலளவு எவ்வளவு நடிச்சிருக்கேன் வைர மூலளவு என்ன 10 தர 10 3 மூல் 10 தர 10 3 மூல் தர மூலத்திணிவு பார்த்தேன்னு சொல்லி சொன்னா இவர மூலத்திணிவு பார்த்தேன்டா 112 48 160 வருது எவ்வளோ 160 வருது 160 வருது அப்ப 160 கிராம் மூல் மைனஸ் 1 இதை சுருக்கினேன்டா எவ்வளவு போகுது 1.16 கிராமா 1.16 கிராம் சரி 1.6 கிராமா சரி 1.6 கிராம் எவ்வளவு போதோ 1.6 கிராம் 1.6 கிராம் 1.6 கிராம் வருவாரு இதுல இருந்து இவர திணிவு சதவீதம் இவர திணிவு சதவீதம் கண்டுபிடிச்சேன்னு சொன்னா 1.6 கிராமின் கீழ் 3.2 கிராமா 3.2 கிராம் மொத்த திணிவு அதான் 100 வீதத்தால் பெருக்கின எவ்வளவு போதும் 50% வருவார் 50% வருவாரு இவர திணிவு சதவீதம் எடுத்தேன்னு சொன்னா இவர திணிவு சதவீதம் எடுத்தேன்னு சொல்லிச்சேன்னா எவ்வளவு வருது 1.16 கிராம் மொத்த திணிவு வந்துட்டு 3.2 கிராம் தர 100 வீதம் இதை சுருக்கினேன்டா உனக்கு
36.25 வீதம் வருது. எவ்வளோ? 36.25 வீதம் வருது. 36.25 வீதம் வருது. சரியா? இதான் வந்துட்டு 2023 வந்த 2023ஆம் ஆண்டு வந்த கெமிக்கல் கால்குலேஷன்ல வந்த எஸ்ஏ கேள்வி. கெமிக்கல் கால்குலேஷன்ல வந்த எஸ்ஏ கேள்வி. பிள்ளைகள் ஏதாவது டவுட் இருந்தீங்கன்னு இந்த வாட்ஸ்அப்ல இருக்கிறதுக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, நான் அதை கிளியர் பண்ணி விடுறேன். சரி பிள்ளைகள், அடுத்தது பார்ப்போம்.